Hello friends, welcome to India Job Summit. RRB ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் இருந்து இப்போ ரீசெண்டாக டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னல் கிரேட் 3 நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு எப்படி ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணுவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்டிங் டேட் 9/3, அதாவது இன்றைக்கி அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ ஓப்பனில் தான் இருக்குது. லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா April 8க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். கிரேட் 1 சிக்னல் இதுக்கு +2 பாஸ் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணலாம். கிரேட் 3 இதுக்கு அந்த ரிலவெண்ட் டிசிப்ளினில் ஐடிஐ முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம். டீட்டெயில்ஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன்லேயே இருக்கும். ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷனை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். rrbapply.government.in இந்த வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் மேலே பாருங்கள் அப்ளை கிரியேட் அன் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதாவது ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்ட்ரி ஆஃப் நேஷனாலிட்டி இதில் இந்தியா செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்கள் நேம், உங்கள் 10th மார்க் ஷீட்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நீங்கள் என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிவிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதில் நோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து டேட் ஆஃப் பர்த், 10th மார்க் ஷீட்டில் உங்கள் டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அடுத்து ஜெண்டர் கேட்டிருக்காங்க, ஜெண்டர் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து ஃபாதர் நேமு, அடுத்து மதர் நேம். அடுத்து ஆதார் வெரிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை யூஸிங் ஆதார் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஆதார் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபை ஆயிரும். அடுத்து கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் உங்கள் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் இதெல்லாமே என்டர் பண்ணிட்டு ஜென்ரேட் ஓடிபி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் இது ரெண்டுத்துக்குமே ஓடிபி வரும். அதை பார்த்து இந்த பாக்ஸில் என்டர் பண்ணி நீங்கள் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணணும். அடுத்து கேப்சா கூட என்டர் பண்ணிட்டு ப்ரிவியூ அண்ட் கிரியேட் அன் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்கள் அக்கௌண்ட் ப்ரிவியூ காமிச்சிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது உங்கள் இமெயில் ஐடி, நேமு, ஃபாதர் நேம், மதர் நேமு இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருந்தால் ஐ ஹேவ் ரீசெக்டு கீழே இந்த பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு க்ரியேட் அக்கௌண்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. யூசர் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி காமிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ உங்கள் மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு லாகின் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பாருங்கள் 2 விதமான போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னல். ஸோ 2வது போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா அதே தான் டெக்னீஷியன் கிரேட் 3 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிரேட் 1 சிக்னலுக்கு 12th பாஸ் பண்ணியிருக்கணும். கிரேட் 3க்கு ஐடிஐ முடிச்சிருக்கணும். சரிங்களா? அது எந்த டிசிப்ளைனில் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷனில் டிசிப்ளைன் ஐடிஐ டிசிப்ளைன் கொடுத்துருப்பாங்க, அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் எதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கிரேட் 1 சிக்னலுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா எந்த ரீஜனுக்கு அப்ளை பண்ணுறீங்க, சென்னை ரீஜன் அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸில் டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அதாவது நீங்கள் எந்த போஸ்டிங் செலக்ட் பண்ணீங்களோ அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னல் எந்த ரீஜனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஸோ கீழே பாருங்கள் உங்கள் பர்சனல் இன்ஃபோ இது எல்லாமே ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனில் கொடுத்துருப்பீங்க இல்லையா, டேட் ஆஃப் பர்த்து, ஃபாதர் நேமு, மதர் நேமு இது எல்லாமே கொடுத்துருப்பீங்க. அது கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து அதுக்கு கீழே பாருங்கள் மார்ஷியல் ஸ்டேட்டஸ் கேட்டிருப்பாங்க. மேரிடா அன்மேரிடா அதை கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து ரிலீஜன் இதில் இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன் இருக்கும். இந்துவாக இருந்தால் இந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து எந்த லாங்குவேஜில் எக்ஸாம் அட்டன் பண்ணுறீங்க. இதில் கிட்டத்தட்ட ஒரு 13 லாங்குவேஜ் இருக்கும். தமிழ், இங்கிலீஷு, மராத்தி, ஒடிசா, பஞ்சாபி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும். நீங்கள் தமிழ்லேயே எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணலாம். தமிழ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து விசிபிள் ஐடென்டிஃபிகேஷன் மார்க், இந்த மூலனா மச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸ்கேர் அப்படின்னா தழும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் கை காலில் எங்கேயாச்சும் மச்சம் இருக்குது அப்படின்னா அதை பார்த்து கரெக்டாக அப்டேட் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு உங்கள் ரைட் ஹேண்டில் இருக்குது அப்படின்னா மோல் அண்ட் ரைட் ஹேண்ட் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் கேப்ஸில் கரெக்டாக டைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை உங்கள் லெஃப்ட் ஹேண்டில் இருக்குது அப்படின்னா மோல் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் அந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி 2 ஐடென்டிஃபிகேஷன் மார்க் எடுத்துருக்காங்க, அதை கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். அடுத்து கீழே கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் இதில் யூஆர், எஸ்சி, எஸ்டி, ஓபிசி நிறையா இருக்கும். ஓபிசி இந்த பிசி, முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி இந்த கேட்டகரி எல்லாருமே ஓபிசியில் தான் வருவீங்க. ஸோ நீங்கள் ஓபிசி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஐ அண்டர்ஸ்டாண்ட் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அண்டர் நான் கிரீமி லேயரில் வரீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் எஸ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அடுத்து அந்த சர்டிஃபிகேட் நம்பரு, இஷ்யூவிங் அத்தாரிட்டி, மெஜாரிட்டி பார்த்தீங்க அப்படின்னா டெபுட்டி தாசில்தார் தான் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஓபிசி சர்டிஃபிகேட் எல்லாமே தாசில்தார் தான் இப்போ தருவாங்க. ஸோ தாசில்தார் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து இஷ்யூவிங் ஸ்டேட் எந்த ஸ்டேட்டில் கொடுத்தாங்க, தமிழ்நாடு.
டேட் ஆஃப் இஷ்யூ எந்த டேட்டில் கொடுத்தாங்க, இந்த சர்டிஃபிகேட் நம்பரு, டேட் ஆஃப் இஷ்யூ இது எல்லாமே உங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட்டில் இருக்கும். அதை பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். அடுத்து ப்ரெசண்ட்டு பர்மனண்ட் அட்ரஸ், இதில் உங்கள் ஸ்ட்ரீட்டு, டிஸ்ட்ரிக்கு, ஃபுல் அட்ரஸ், ஹவுஸ் நம்பர், ஸ்ட்ரீட் நேமு இதெல்லாம் இந்த பாக்ஸில் என்டர் பண்ணுங்கள். அடுத்து உங்கள் வில்லேஜ் நேமு இல்லை சிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேமே நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். அடுத்து பின்கோடு, உங்கள் லொக்கேஷன் பின்கோடு கரெக்டாக என்டர் பண்ணிட்டு பர்மனண்ட்டு ப்ரெசண்ட்டு இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் ப்ரோ இருக்குது அப்படின்னா இந்த பாக்ஸில் டிக் பண்ணிட்டு சேவ் கிளிக் பண்ணிட்டு அடுத்து நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்து செகண்ட் ஸ்டெப்பில் அதர் டீட்டெயில்ஸில் நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனா, டிசேபிலிட்டியா, இடபிள்யூஎஸ்ஸா, அடுத்து அதாவது இபிஎஸ்சி எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா எஸ், இல்லை அப்படின்னா நோ. அடுத்து நீங்கள் ரயில்வேயில் எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணுறீங்களா, கரண்ட் எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸு, அடுத்து அப்ரண்டிஸ் முடிச்சிருக்கீங்களா, இந்த மாதிரி நிறைய கேட்டிருப்பாங்க. இதுக்கு படித்து பார்த்துட்டு நோ செலக்ட் பண்ணுங்கள். சரிங்களா. அடுத்து பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க ரீஃபண்ட்காக. எதுக்காக ரீஃபண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் சிபிடி எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணுறீங்க இல்லையா, இவ்வாறு ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா 500 பே பண்ணுவீங்க. எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஃபீமேலாக இருக்கீங்க அப்படின்னா 250 பே பண்ணுவீங்க. நீங்கள் பே பண்ணுற இந்த அமௌண்ட்டை சிபிடி அட்டன் பண்ணுறப்ப உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க. அதாவது இங்கே பேங்க் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுவீங்க இல்லையா, இதுக்கு நீங்கள் பே பண்ண அந்த சிபிடி ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க. நீங்கள் 250 பே பண்ணுறீங்க, எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஃபீமேல் கேட்டகிரி 250 பே பண்ணுறீங்க அப்படின்னா சிபிடி எக்ஸாம் அட்டன் பண்ணுறப்ப அந்த 250 அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் யூஆர் ஓபிசி 500 பே பண்ணுறீங்க அப்படின்னா அதில் 400 அமௌண்ட் வந்து உங்களுக்கு சிபிடி அட்டன் பண்ணுறப்ப ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க. சரிங்களா. அதுக்காக தான் இங்கே பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ரீஃபண்ட்காக. ஸோ கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். அக்கௌண்ட் ஹோல்டர் நேமு, அக்கௌண்ட் நம்பரு அதை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அடுத்து ஐஎஃப்சி கோடு, பேங்க் நேமு, பேங்க் அட்ரஸ்ஸு இது எல்லாமே உங்கள் பேங்க் பாஸ்புக்கில் இருக்கும், அந்த ஃப்ரண்ட் பேஜில் இருக்கும் இல்லையா, அதை பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் கிளிக் பண்ணிட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து உங்கள் எஜுகேஷ்னல் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல 10th குவாலிஃபிகேஷன் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். மெட்ரிகுலேஷன் எஸ்எஸ்எல்சி, ஸ்டேட்டில் தமிழ்நாடு, டிஸ்ட்ரிக்டில் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேமு, அடுத்து போர்டு, ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எக்ஸாமினேஷன், போர்ட் நேம் உங்கள் 10th மார்க் ஷீட்டில் இருக்கும், அதை பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். அடுத்து எந்த இயரில் 10th பாஸ் பண்ணீங்க, 10th எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கரெக்டாக என்டர் பண்ணிட்டு கீழே ஆட் இருக்கும், ஆட் வந்து கிளிக் பண்ணுங்கள். டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னல் இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். +2 இல்லை டிகிரி முடிச்சிருக்கணும். டிகிரி இல்லை டிப்ளமோ படிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது எந்த டிசிப்ளினில் படிச்சிருக்கணும் ப்ரோ அப்படின்னா பிஎஸ்சி ஃபிசிக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் இதில் நீங்கள் பிஎஸ்சி படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். இல்லை அப்படின்னா டிப்ளமோ இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரி மேலே டிசிப்ளின் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இதில் நீங்கள் 3 இயர் டிப்ளமோ படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா டிகிரி படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபிசிக்ஸு, எலக்ட்ரானிக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, இன்ஸ்ட்ருமெண்டேஷனு இந்த டிசிப்ளினில் பிஎஸ்சி படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். 3 இயர் டிப்ளமோ படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். +2 இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சாரி நான் மாற்றி சொல்லிட்டேன். டிகிரி படித்தவங்க மட்டும்தான் இந்த கிரேட் 1 சிக்னல் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும், அதுவும் இந்த குறிப்பிட்ட டிசிப்ளினில். சரிங்களா. இந்த கிரேட் 3 இருக்கும் இல்லையா, அதுக்கெல்லாம் ஐடிஐ முடிச்சிருக்கணும். பிளாக் ஸ்மித்து, பிரிட்ஜு, கேரேஜ் அண்ட் வேகனு இந்த மாதிரி நிறைய டிசிப்ளின் இருக்கும். அதில் அந்த குறிப்பிட்ட டிசிப்ளினில் 10th பாஸ் பண்ணி ஐடிஐ படிச்சிருக்கீங்க அப்படின்னா கிரேட் 3க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் சிக்னல் போஸ்ட்டுக்கு மட்டும் டிகிரி படிச்சிருக்கணும். சரிங்களா. ஸோ +2 இல்லை, அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து இங்கே பாருங்கள் 3 இயர் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங்கா, பேச்சுலர் ஆஃப் சயின்ஸா, இன்ஜினியரிங் டிகிரியான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் டிப்ளமோ படிச்சிருந்தா டிப்ளமோ செலக்ட் பண்ணுங்கள். பிஎஸ்சி படிச்சிருக்கீங்க அப்படின்னா பிஎஸ்சி, இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இன்ஜினியரிங். ஸோ எது படிச்சிருக்கீங்களோ அதை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ், ஸோ பிஎஸ்சியில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, எலக்ட்ரானிக்ஸு, இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ஃபிசிக்ஸ். பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டேட்டு தமிழ்நாடு, டிஸ்ட்ரிக்டில் உங்கள் டிஸ்ட்ரிக்ட், அடுத்து காலேஜ் நேமு, எந்த டேட்டில் பாஸ் பண்ணீங்க, டேட்டு, மந்த், இயர் இது மூணுமே நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் டிப்ளமோ டிகிரி கூட ஃப்ரெண்ட்ஸ். டிப்ளமோ டிகிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, எலக்ட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ஃபிசிக்ஸ் எந்த 5 டிசிப்ளைனில் ஏதாவது ஒரு டிசிப்ளைனில் 3 இயர் டிப்ளமோ இல்லை அப்படின்னா நீங்கள் டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் 12th படிச்சிருக்கீங்க அப்படின்னா எலிஜிபிள் இல்லை. ஸோ 12th படிச்சிருந்தாலும்
இந்த டிசிப்ளினில் டிப்ளமோ இல்லை அப்படின்னா டிகிரி படிச்சிருந்தா மட்டும்தான் சிக்னல் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதை நீங்கள் கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சார் அடுத்து 4th ஸ்டெப்பில் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது உங்கள் ஃபோட்டோ சிக்னேச்சரை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒயிட் பேக்ரவுண்டில் தான் இருக்கணும். இந்த ஸ்பெக்ஸ் போட்டு கேப் போட்டு ஃபோட்டோ எடுக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நீட்டாக ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணணும். பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கணும். ஃபோட்டோ சைஸ் வந்து 30லேருந்து 70 கேபிக்குள்ளே இருக்கணும். 320x240 பிக்சலில் இருந்தால் மட்டும்தான் ஃபோட்டோ அப்லோட் ஆகும். ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி சிக்னேச்சர் ஒரு ஒயிட் பேப்பரில் பிளாக் பெனில் இல்லை அப்படின்னா ப்ளூ இங்க் பெனில் சைன் பண்ணி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். அது வந்து ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். சேம் 30லேருந்து 70 கேபிக்குள்ளே இருக்கணும். கரெக்டாக அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒயிட் பேக்ரவுண்டில் ஃபோட்டோ சிக்னேச்சரை கரெக்டாக அப்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோட்டோ சைஸு இந்த பிக்சல் இதெல்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னா பெயிண்ட் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே இருக்கு இல்லையா, இங்கே ரீசைஸ் அப்படின்னு இருக்கும். ரீசைஸ் கிளிக் பண்ணிட்டு பிக்சல் இதை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டிக் எடுத்துருங்க. சரிங்களா? ஹரிசாண்டலில் 240 வெர்டிகலில் 320 இதை என்டர் பண்ணிவிட்டு ஓகே கிளிக் பண்ணிவிட்டு சேவ் வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ ஒருவேளை உங்களுக்கு இந்த சைஸ் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னா, அதாவது இந்த எம்பி சைஸ் வந்து எப்படி ரெடியூஸ் பண்ணுறது அப்படின்னு, அதாவது சில நேரங்களில் இந்த பிக்சல் சேஞ்ச் பண்ணுறப்ப சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆயிரும், குறைஞ்சிரும். சரிங்களா? அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் சைஸ் எப்படி கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா ரீசைஸ் பிஎன்ஜி இந்த வெப்சைட்குள்ளே போயிருங்க. இதில் அந்த இமேஜ் வந்து நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சூஸ் பண்ணிவிட்டு உங்கள் டார்கெட் சைஸ் என்னவோ 30லேருந்து 70 சைஸ்க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ நீங்கள் ஒரு 40 வச்சுட்டு இன்க்ரீஸ் இமேஜ் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சைஸில் இமேஜ் வந்து கரெக்டாக டவுன்லோட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டவுன்லோட் கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து இங்கே போய்ட்டு கரெக்டாக அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ கரெக்டாக இந்த மாதிரி அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ரிவியூ காமிச்சிருப்பாங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எப்படி தான் அப்ளை பண்ணணும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.